வணக்கம். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளிக்காய் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கடுகு வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போ சீரகம் போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. வெந்தயம் செவந்ததும் கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சதும் பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக ஆனப்புறம் இந்த காயை நல்லா அலம்பிட்டு காயும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கலாம். காய் வதக்கும் போது வெடிக்கும், கொஞ்சம் தூரவே இருங்க. இல்லை அந்த எண்ணெயிலேயே காய் வதங்கி வெந்துடும். வெடிக்குது பாருங்கள், தூரம் இருங்க. இதுலேயே 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் போட்டுடலாம். எண்ணெயில் வதக்கிட்டு புளி தண்ணி விடலாம். அதோடைய உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம். நல்லா கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி. ஆனால் குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதுக்கு மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வெல்லம் போட்டு கலக்கி விட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறோம். காஞ்சிட்ருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், கருவேப்பிலை. வெடித்ததும் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாப்பொடி. உப்பு காரெல்லாம் நல்லா இது பண்ணி வதக்கி மூடி வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கிட்டே இருக்கணும். மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சாச்சு. இந்த காந்தல் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைய லஞ்ச் பார்த்துருக்கோம். ஒயிட் ரைஸு, மணத்தக்காளி காய் போட்ட வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு கறி. இதுதான் நம்ம வீட்டில் சிம்பிள் லஞ்ச். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.